ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு ரொம்ப டெம்ட் ஆகுதுல, எச்சி ஊறுற மாதிரி ஒரு ரெசிபி தாங்க இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே அப்படி டெம்ட் ஆகுதுல்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யணும் பார்ப்போம். பிள்ளைங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு கேட்குது, அம்மா இன்றைக்கி என்னம்மா ஸ்நாக்ஸ் தான் கேட்பாங்க. ஏன்னா அவங்க பசியோடு வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்க வேலையை அவங்களே பார்த்துக்குருவாங்க. இதை வேக வச்சு நீங்கள் சோளத்தை தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்க கேட்கும்போது சட்டுன்னு செஞ்சு கொடுத்துலாம். உப்பு போட்டும் சும்மா ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணி எப்போ கேட்டாலும் செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை எனக்காக தட்டிவிட்டு போங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எல்லாம் லாங் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க என்னன்னு தெரியல. யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. லாங் வீடியோவுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. மறக்காமல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வாங்க செய்வோம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. அதில் இந்த பட்டர் சேர்த்துக்கோங்க. இதோட ஹீரோ பட்ரு தாங்க. அது எப்படி மெல்ட் ஆகுதோ அதே மாதிரி இந்த ரெசிபி நம்ம வாயில் அப்படி கரைஞ்சி செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது நீங்கள் பாஸ்தாவில் தான் ட்ரை பண்ணிப்பீங்க. இதில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க. நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ 10 பல்லு பூண்டை நச்சு போட்டுக்கோங்க, இல்லை ஃபைனாக நறுக்கி வேணால் போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் இதுக்கு சில்கி டெக்ஸ்சரை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தண்ணியெலாம் கலக்க ஊற்றக்கூடாது. அப்படியே நம்ம எண்ணெயில் சேர்த்து நல்லா பார்த்தீங்களா கருக விடாமல் நல்லா கை விட்டு அப்படியே பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கோங்க. இந்த பாலும் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்ந்து ஒரு சில்கி டெக்ஸ்சர் வரும் பாருங்கள். அப்படியே க்ரீமி மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது தாங்க கரெக்டான சரி. இதில் அந்த மலை சாரல் மாதிரி இந்த சோளத்தை அப்படியே கொட்டி இதுக்கு தேவையான கொஞ்சோன்னு சில்லி ஃப்ளாக்ஸ், அதுக்கப்புறம் பெப்பர் தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து 2 பெரட்டுங்க. சும்மா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் ஈவனாக அப்படியே எல்லாத்துலேயும் கோட்டிங் ஆகுற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செய்யும் போதே வாசனை அப்படி சூப்பராக இருக்கும், கமகமண்டு. நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சுட்டு மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதுக்கு டேஸ்ட்டையும் வாசனையும் கொடுக்குறது ஒரே இது என்ன பார்த்தீங்கன்னா பட்டரும் இந்த சீஸ் தாங்க. சீஸ் எப்படி உருகு பார்த்தீங்கன்னா உருகுமதே அப்படி தாங்க இருக்குது, சூப்பராக. அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க. இது பிள்ளைங்களுக்கு நீங்கள் சுட கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் செய்கிறது ஈஸிங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த லாங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.